அழகு அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம தங்கராஜ் இருந்துட்டு ரேவதி கிட்டேயே உன் அண்ணன் பாக்கியராஜ் அவங்க மச்சானுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கான். அதுவும் யாரோட தங்கச்சியை தெரியுமா? நம்ம வேலோட தங்கச்சியை. அதுக்கப்புறமா இந்த விஷயத்த உங்கள் அப்பாவுக்கு அதில் போட்டு விட்டேன். கடைசியில் பார்த்தா வீட்டுக்கு தெரியாமல் போயிட்டு வந்திருக்கான். நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட நான் பண்ணியிருக்கேன்னா, எங்கே போனாலையும் சொல்லிட்டு தான் போயிருக்கேன். ஆனால் உங்கள் அண்ணன் இப்படி சொல்லாமல் போயிருக்கான். உங்கள் அண்ணன் எதுவுமே நடக்காத மாதிரி பேங்க்லேருந்து வர்ற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு உள்ளே போவான். உள்ளே போனதுக்கப்புறமா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ரேவதியால் ஏற்றுக்கவே முடியல. தங்கராஜ் கிட்ட சண்டை போடுறாங்க. ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடனடியாக ரேவதி ஃபோன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. தங்கராஜ் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டதுனால அவங்களால பண்ண முடியல. அதனால் நேராக அவங்க மாமியாரோட ஃபோனை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு மெசேஜை பண்ணி விடுறாங்க. மெசேஜ் எங்கே பார்க்காம போயிடுவாரோன்னு சொல்லிட்டு ரிங்கு விடுறாங்க. அதுக்குள்ளே அவங்க மாமியார் வந்ததுனால ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மலர் இருந்துட்டு வேறு ஏதாவது நம்மளுக்கு க்ளூ கொடுக்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அதில் நீங்கள் பொண்ணு பார்க்க போன விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சதுனால அப்பா கிட்ட சொல்லிட்டாரு, வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் உஷாராக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மலர் இருந்துட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. இந்த சைடு பாக்கியராஜோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்கு.